தீயவா நீ என் தூயவா. அத்தியாயம் 2. தியாகி இயக்குனர் வருகைக்காக நகத்தை கடித்து கொண்டு காத்து கொண்டிருந்தான். அப்படி இந்த கதை எதை நோக்கித்தான் பயணமாகும் என்று அவனுக்கே கியூரியாசிட்டி தாங்க முடியவில்லை. இமயன் உள்ளே நுழையவும் அவர் பின்னே ஓடியவன், சார், அதுக்கு பிறகு என்னாச்சு? துளசி தீயவனை பார்த்தாளா? சொல்கிறேன், எழுதிக்கோ என்ற இமயன் சேரில் அமர, இல்லை சார், எழுதுறத விட நான் அப்படியே லைவாக இதில் வீடியோவாக மேக் பண்ணிடுறேனே. அவங்க 2 பேரும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்த மாதிரியே ஒரு ஃபீல் வரும்ல. ஓ, அப்படியா சொல்கிற? அதுவும் சரிதான். நான் சொல்ல சொல்ல நீ அதுக்கு காட்சி அமைப்பு கொடுத்துக்கிட்டே வா. ஓகே சார் என்று இருவரும் லேப்டாப் முன்னால் அமர்ந்தனர். துளசி சென்னையில் வந்து தன் துணி பொட்டலத்தோடு இறங்கி நின்றாள். ஏம்மா தங்கச்சி, நீ போகணும்னு சொன்ன, கொண்டு வந்து விட்டுட்டேன். இம்மா பெரிய ஊரில் உன் புருஷனை எப்படிம்மா கண்டுபிடிக்க போற? தெரியலண்ணா என்று கோவை நிற உதட்டை பிதுக்கினாள் துளசி. ஆனால் கண்டுபிடிச்சிருவேங்கிற நம்பிக்கை இருக்கு. அழிச்சு அழிச்சு கல்யாணம் பண்ண நான் என்ன பொம்மையா? ஒரே ஒரு வாழ்க்கை, அது அவர் கூட தான் முடிவு பண்ணி தான் வந்திருக்கேன். அவர் கிடைக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன், தேடிட்டே இருப்பேன் அண்ணா. என்னவோம்மா, நல்லா இருந்தா சரிதான். ரொம்ப நன்றி அண்ணா, கூட்டிட்டு வந்ததுக்கு என்று லாரி டிரைவருக்கு ஒரு நன்றியை போட்டுவிட்டு அந்த ஒய்யார சென்னையை சுற்றி மிரண்டு பார்த்தாள் துளசி. தன் புருஷனை தவிர அடுத்தவனை தலை தூக்கி பார்க்காத ஊரில் பிறந்தவள். புருஷன் மூச்சு காற்று மட்டும்தான் ஒரு பெண்ணின் முகத்தில் பட வேண்டும் என்று கோட்பாடு கொண்டவர்கள். ஆகவே அவர்களை பார்த்து பார்த்து வளர்ந்தவள். கல்யாணம் என்று ஒருவன் தாலி கட்டிவிட அதை அறுத்து எறிந்துவிட்டு போக என்னவோ மனமில்லை. அவள் கட்டையில் போகும் வரை அவன்தான் தன்னுடைய புருஷன் என்பதில் அன்றிலிருந்து இன்று வரை நிலையாகவே இருக்கிறாள். அதன் விளைவு இதோ ஊர் பேர் தெரியாத ஒரு ஊரில் வந்து நின்று கொண்டிருந்தாள். அவளுக்கு இனி சோதனை அதிகம் என்பதால் கடவுள் அவனை கண்டுபிடிக்க அவ்வளவாக சோதிக்கவில்லை போலும். அள்ளி அள்ளி கொடுப்பது எல்லாம் அவளை கிள்ளி போடத்தானோ? இவ்வளவு பெரிய ஊரில் கணவனை கண்டுபிடிக்க அவளுக்கு சிரமம் இல்லாமல் அவள் கை அருகில் கொண்டு வந்து தீயவனை நிறுத்தினார் இறைவன். தன் மனதில் ஆழ பதிய வைத்த ஒரே ஒரு முகம், அது அவள் கணவன் தீயவன் முகம்தான். அவன் முகத்தை ஒரு நொடி பார்த்திருந்தாலும் கூட அவள் இருதயம் முழுக்க முழுக்க அப்படியே ஆழ பதிந்து போனது. அவன் எங்கே நின்றாலும் இதுதான் அவர் என்று கண்டுபிடிக்கும் அளவிற்கு அவனை அடையாளம் வைத்திருந்தாள் துளசி. யார்கிட்ட போய் விசாரிக்க? புருஷன் பேரை சொன்னா அவருக்கு ஆயுசு கம்மியாயிடுமே. இதை காட்டி யார்கிட்டயாவது விசாரிப்போமா என்று பெரிய பெரிய பங்களாக்களை வேடிக்கை பார்த்து கொண்டே நடக்க ஆரம்பித்தாள். ஒற்றை காலில் கருப்பு கயிறு, இன்னொரு காலிலோ வெள்ளி தண்டை, மூக்கில் வளையம், கழுத்தில் தாலி, நெற்றியில் அரை நாணய அளவு சிவப்பு போட்டு, அவள் கிராமத்திற்கே உரிய முழங்காலுக்கு கட்டிய சேலை, ரவிக்கை இல்லாத தோள்பட்டை, அதையும் அழகாகவே மறைத்து முன்னால் கொண்டு வந்து முடிச்சு போட்டு மலைவாசி பெண்ணாக சுற்றி திரிந்தவளை பலர் வேடிக்கை பார்க்க, சிலரோ பைத்தியமோ என்று கிண்டல் அடிக்க, அவள் கவனம் எல்லாமே தன் கணவனின் திருமுகம் கண்டுவிட மாட்டோமா என்று ஏக்கத்தில் இருந்தது. அங்கே வைக்கப்பட்டிருந்த பெயரை எழுத்து கூட்டி வாசித்தாள். வேளச்சேரி, வேளச்சேரி. வேளச்சேரியில் புதிதாக கட்டிய வெள்ளை மாளிகைதான் அது. வெளியே கரை வேட்டி கட்டிய கட்சி உறுப்பினர்கள், தலைவர்கள் என பலர் காத்து நிற்க, அந்த மாளிகையின் உள்ளே விஸ்தார அறையில் காலடி சத்தம் கேட்டது. குளித்துவிட்டு இடையில் டவலோடு வந்தவனோ அலமாரியை திறந்து குவிந்து கிடந்த ஆடைகளின் ஒன்றை நீல விரல் வைத்து எடுத்தான். அதை அணிந்து கொண்டவன் மேஜை மீது வைத்திருந்த தங்க வாச்சை எடுத்து கையில் கட்டினான். அவனோ தன் முன்னால் இருந்த தேக்கு மர ஃப்ரேம் போட்ட நிலைக்கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்தான். அவன் வழி எப்போதும் தனி வழிதான். அரசியல்வாதி வேட்டி சட்டை தான் அணிய வேண்டுமா என்ன? காட்டன் சட்டை, ஜீன்ஸ் பேண்ட், கழுத்தில் குட்டியாக ஒரு டைமண்ட் செயின் என்று மாடலாக ராயல் லுக்கில் நின்றான் தீயவன். வயது 32. இளம் எம்எல்ஏ, கூடிய விரைவில் முதல்வரின் மருமகன். அவன் சிவந்த கண்களும் கூர் நாசியும் இளம் சிவப்பு இதழும் கருத்த கேசமும் நீண்ட கழுத்தும் மார்க்கண்டேய மார்பும் அகண்ட தோள்பட்டையும் ஒட்டிய வயிறும் ஓங்கி உயர்ந்த தேக்குமர உயரம், அவன் மாநிறமும் அவன் அரக்கத்தனத்தை இன்னும் அழகாக்கும் அவன் மீசையும் அவன் இடுங்கிய கண்கள் பார்க்கும் கூர் பார்வையும், அப்பப்பா, ராஜகுமாரன் ஒருவன் அரசவையிலிருந்து எழும்பி வந்து விட்டானோ என்பது போல சிலிர்க்க வைத்துவிடும். மெய் சிலிர்க்க வைக்கும் உடலுக்கு சொந்தக்காரன். மனம் அத்தனையுமே கந்தகமும் திராவகமும் நிரம்பி வழிந்ததுவே. அவன் மீசையை திருகிக் கொண்டே கண்ணாடியில் தன் உருவத்தை அசட்டையாக பார்த்து சிரித்தவன், டேய் தியா, வெறும் எம்எல்ஏ போஸ்ட் உனக்கு போதவே போதாதுடா. எவன் தலையை அடகு வச்சாவது முதல்வர் பதவிக்கு வந்தே ஆகணும். என் இலக்கு இதுலடா. எம்எல்ஏ ஆகிட்டோம்னு நீ சிரிக்காத, காரி முகத்து மேலேயே துப்பிடுவேன். நீ ராஜாவாக பிறந்தவன்டா. உனக்கு கீழே 10 பேர் இருக்கலாம், ஆனா நீ எவனுக்கும் கீழே இருக்கக்கூடாதுடா. தினம் தினம் இந்த முகத்தை பார்க்கும்போது சொல்லிக்கிட்டே இரு,
இந்த நாட்டுக்கே நீதான் ராஜா என்று தன் உருவத்தோடு பேசியவன் முன்னும் பின்னும் தன்னை திருப்பி பார்த்தான். அசரடிக்கும் உடலும் அழகுமின்று கொட்டி கிடந்தது. தன் முன்னால் இருந்த ஜெல்லை எடுத்து தன் தலையில் கோதி அடர்ந்த சிகையை அலைப்பாய விட்டவன் கூலிங் கிளாஸ் எடுத்து கண்ணில் மாட்டிக்கொண்டு வெளியே வர, எம்எல்ஏ தீயவன் வாழ்க, ஏழைகளின் விடிவெள்ளி, சரித்திர நாயகன், எங்க அண்ணன் வாழ்க என்று தொண்டர்கள் கோஷம் போட உள்ளுக்குள்ளேயே சிரித்து கொண்டான். என்கிட்ட ஒத்த பைசா தேர போறது கிடையாது, பிச்சைக்கார நாய்ங்க காலையிலேயே வீட்டு வாசல்ல ஓசி காப்பிக்கு வந்து நின்னுடுவானுங்க என்று இலக்காரமாக நினைத்து கொண்டவன் தன் கையை தலைக்கு மேல் தூக்கி அழகாக வணக்கத்தை போட்டு, யாரும் வெறுவைத்தோட போகக்கூடாது, காஃபி சாப்பாடு எல்லாம் பின்னாடி நடந்துகிட்டு இருக்கு, போய் சாப்பிட்டுட்டு கட்சி வேலையை போய் பாருங்க என்று தீயவன் கூற, எத்தனை பேர் கையா இந்த குணம் வரும்? உங்களை தேடி வந்த அத்தனை பேருக்கும் வயிறார சோறு போட்டு அனுப்புறீங்களே, நீங்க நீடூழி வாழணும் என்று அத்தனை பேரும் வாழ்த்த, கொஞ்சோண்டு சோத்தை போட்டா போதும், அவர் காலடியே கிடப்பீங்கன்னு தெரிஞ்சுதானடா சோத்தை போட்டு உங்களை கொத்தடிமையா வச்சிருக்காரு. முணங்கிய தன் பிஏவை தலையை திருப்பி பார்த்தான் தீயவன். அவன் நண்பன் பல்ராம். வழக்கை, தும்பிக்கை, நம்பிக்கை என்று எதை வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம். கர்ணன் போல நீ கெட்டவனாக தீயவனாக இருந்தாலும் என் நட்பு மாறாது என்று அவன் செய்த அத்தனை துரோகம் தவறுகளுக்குமே ஒரே சாட்சி இந்த பல்ராம் தான். உயிரை விடுவானை தவிர நண்பனை காட்டிக் கொடுக்காத ஒருவன். இப்ப சோத்த போடு, நமக்கு எதிராக வாயை திறந்தா அந்த சோத்துல விஷத்தை போடு. தெரியாதா சார் உங்க பாலிசி? பண்ணிடலாம். இன்னைக்கு என்ன வேலை என்று தாவி தாவி படிகளில் இறங்கி தன் ஜாகுவார் காரை நோக்கி தீயவன் போக, காலையில் முதலமைச்சர் கூட ஒரு மீட்டிங் இருக்குது, நைட் ஒரு ரிசப்ஷன், நீங்கள் தலைமை தாங்க வேண்டியது இருக்குது, அப்புறம் இடப்பட்ட நேரத்தில் உங்கள் தொகுதி மக்களோட குறை தீர்க்கிற கூட்டம் இருக்குது, அவ்வளவுதான் சார். அந்த கேலட்டு பையன் ஏதாவது அப்டேட் சொன்னானா? சார் முதல்வரையா சொல்கிறீங்க? அந்த ஆளை தான் சொல்கிறேன். கல்யாண விஷயத்தை பற்றி ஏதாவது சொன்னானா? இல்லை சார். சீமையில் இல்லாத அழகி எனக்கு கட்டி கொடுக்க கசக்குதோ? முதல்வர் மட்டும் ஆகலை, குடும்பத்தோட பாமை வச்சு போட்டு தள்ளிடுவேன் என்று பல்லை கடித்து கொண்டு போய் காரில் முன் சீட்டில் அமர, பல்ராம் காரை ஓட்ட அவன் மாளிகை வீடு விட்டு கார் வெளியே வர, வெளியே நின்ற கூட்டத்தை கலைக்க ஹாரனை வண்டி தெறிக்க விட, அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டு நின்ற துளசி ஹாரன் சத்தத்தில் தலையை திருப்பி பார்க்க, கார் முன் கண்ணாடி வழியாக வணக்கம் போட்டு கொண்டு வந்த தீயவனை ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு யாரோ எவரோ என்று திரும்ப போனவள் ஏதோ தோன்றி மீண்டும் பார்க்க, அவள் கணவன் அது. ஐத்தானா? ஐயோ ஆமா, ஐத்தானே தான். கடவுளே, என் மேல உனக்கு என்ன கருணை, வந்து ஒரு நாள் கூட ஆகல, என் ஐத்தான கண்ணில் காட்டிப்புட்டியே என்று குதூகலிக்க, துளசி வானுக்கும் பூமிக்கும் குதித்து கொண்டு ஐத்தா ஐத்தா என்று கத்திக்கொண்டே அந்த கார் பின்னால் ஓடிட, கார் வேகமெடுத்து போய் மறைந்தது. ஐயோ ஐத்தா, நான் துளசி உங்களை தேடி வந்துட்டேன் என்று கத்த, அந்தோ பரிதாபம், கார் சாலையில் மறைந்தே விட்டது. இதான் கை கெட்டினது வாய் கெட்டலைன்னு சொல்கிறதா? ஐத்தா என்னை பார்க்காம போயிட்டாரே, இங்கிட்டு இருந்து தானே வண்டி வெளியே வந்துச்சு, அப்போ இதுதான் அவர் வீடாக இருக்கும், இங்கே ஒரு ஓரமாக இருந்துக்க வேண்டியது தான். அவர் வந்ததும் நான் யார் என்னன்னு சொன்னால் கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பாக. துளசியின் மனத்தில் அத்தனை நம்பிக்கை. காலை போனது, மதியம் போனது, இரவும் வந்தது. அந்த வீட்டையே பார்த்து கொண்டு அவன் கேட் அருகே போய் நின்றாள். காவலர்களோ அடித்து விரட்டாத குறையாக, யமா யமா இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, போப்போ அங்க. ஐயாவை பார்க்க ஊர்லேருந்து வந்திருக்கேன், பார்த்துட்டு போகிறனே. சொன்னால் கேட்க மாட்டேன், உன்னை போல் 1000 பேர் வருவாங்க, எல்லாரையும் உடனேவா அனுப்ப முடியுமா? போய் ஓரமாக உட்காரு என்று முகம் சுருங்க துளசி போய் மரநிழலில் மணலில் காலை நீட்டி உட்கார்ந்தாயிற்று. நடு இரவு வேளை கீங் கீங் என்ற ஆரன் சத்தத்தில் தூக்கத்துக்கு கண் சொக்கி கொண்டிருந்த துளசி சட்டென கண்ணை திறந்தாள். ஐத்தா, ஐத்தாம் போன கார் சத்தம் இதுதானே என்று தெருவை அவள் பார்க்க, அவன் கருப்பு ஜாகுவார் சீறி வந்து கொண்டிருக்க, துளசி யோசிக்கவே இல்லை. இதுதான் வாய்ப்பு என நினைத்து ஓடிப்போய் அவன் வண்டியின் குறுக்கே வழியை மறைத்து கொண்டு நின்றிருக்க, பல்ராம் சடன் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்தினான். இல்லை, யமலோக பதவி அடைந்திருப்பாள் நாயகி. தீயவனும் தூயவளும் எதிர் எதிரே முகம் பார்க்கும் அருகாமையில் நின்றனர். தன் நிலையை சொன்னால் தன்னை ஏற்றுக்கொள்வான் என்று அதீத நம்பிக்கை. அதை சுக்குநூறாக்கப் போவது அறிந்துள்ளல். தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. தீயவா நீ என் தூயவா. விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.